எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரதி வீடு. இன்றைக்கி நம்ம வீடு முழுக்க சுற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்றத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க உள்ள வாங்க எல்லாரும். மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ நம்மளோட சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா உங்களோட ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக லாங் வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும் எடுக்கலாம், ஹோம் டூர் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளோட வீடு பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் டைப் நம்ம இருக்கிறது, ஓகேங்களா? ஏன்னா இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்கு. ஸோ அதனால சின்ன இன்ஃபோ மாதிரி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல டிவி இருக்கு. இதெல்லாம் நம்மளே ஆன்லைன்ல இதை பர்ச்சேஸ் பண்ணி உட்டன்ல அப்படியே சும்மா வால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது. வால்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் போட்டால் டீட்டெயில்டா போயிடும். அப்புறம் இது ஹாலோட இருக்கிறதால முன்னாடி நிறைய ஸ்பேசியஸா இருந்துச்சு, இப்பயே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம வீட்டு மைலோ வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அதனாலதான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இங்க இருக்கு. ஏன்னா ரெகுலரா ஷார்ட்ஸ் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் உள்ள இருக்கும், அங்கிருந்து கொண்டு வந்திருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது கிச்சன் அப்படியே டைரக்டா இங்க இருக்கா. ஸோ சோஃபாவை நாங்க இங்கேயே போட்டாச்சு அப்படியே, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, கன்வீனியன்டா அப்படின்னு. இன்னொரு விஷயம், நான் ஹாலோட அந்த கிச்சனும் இருந்து எடுக்கணும் வீடு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. வீடு காப்பிட்டே இருக்கும்போது அது சொல்றேன். சில பேர் யோசிக்கலாம், இன்னும் நம்ம சொந்த வீடு கட்டல, சொந்த வீடு கட்டினா பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்ல போற சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா ஓகே. சொந்த வீடு இருந்தா என்ன, வாடகை வீடு இருந்தா என்ன, நம்ம இருக்கிற வீடு தான் நமக்கு அம்மா வீடு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அது கேட்ட மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்றேன். வீடு காமிச்சிட்டே இருக்கும்போது சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிச்சன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வரும்போது இந்த கபோர்ட்ஸ் மட்டும் தான் இதுல இருந்துச்சு. இது நம்ம தனியா வாங்கினது. இது அப்புறம் இது நானா எனக்கு ஏத்த மாதிரி இங்க போட்டுக்கிட்டது. வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வாங்கணும். மிக்ஸி எல்லாம் வைக்கிறதுக்கு செட் பண்ணிட்டேன். கிச்சன் டூர் வீடியோவும் நம்மளோட சேனல்ல தனியா இருக்கு. கொஞ்சம் டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா செக் அவுட் பண்ணலாம். ஓவரால் வியூ பாத்தீங்க அப்படின்னா ஹாலோட வியூ இப்படிதான் இருக்கு. நம்மளோடது எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. கொஞ்சம் நான் பார்த்து 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 கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்து 15 வீடு மாறி இருக்கேன் இப்போ வரைக்கும். இது நம்மளோட 15வது வீடு. அதனாலதான் நான் சொன்னேன், என்னோட லைஃப்லயே பெரிய எக்ஸ்பீரியன்ஸாலதான் நம்ம தாய்நாட்டை விட்டு இங்க இந்த வீட்டு அம்மா வீடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லைஃப் சென்டிமெண்டலி ஒரு டச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம் நாங்க சாமி ரூமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு கபோர்ட்ல சாமி வச்சிருக்கோம், அப்படியே ஸ்கிரீன் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஷாப்ல ஒரு வார்ட்ரோப் வாங்கணும். இது என்ன பர்பஸ்னா, நம்ம வின்டர் வந்தாலோ இல்லைன்னா சீசனல் டைம்ல நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி ரொம்ப ரேர்லி யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். இங்க ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நம்மளோட குட்டியும் மைலோவோட ரூம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா மைலோவுக்கு ஃபுட்டு வைக்கிற இடம். ஏன்னா ரெகுலரா நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க ஹால்ல. இது அப்படியே ஒரு இடமா செட் பண்ணிட்டோம், பழக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ்ரூம் இருக்கு. இங்க வாங்கல, இங்க நமக்கு செகண்ட் டோர் அக்சஸ் இருக்கு. இது நம்ம அவ்வளவா அது யூஸ் பண்றது கிடையாது. 2 ஓவன், இது ரெண்டுத்தையுமே இங்கதான் வச்சிருக்கேன். இங்க பிளக் பாயிண்ட் இருக்கு அப்படின்றதால கொஞ்சம் கிச்சனுக்கு தேவைப்படுற ரேர்லி தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அப்படியே இங்க சாமி ரூம் இருக்கு. வந்த உடனே சொன்ன மாதிரி இந்த ரூம் அவ்வளவுதான். நம்ம இன்னும் 2 ரூம் இருக்கு, அதை போய் பாத்துக்கலாம் வாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் நானா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வரும்போது இதுல எதுவுமே கிடையாது, வாஷிங் மிஷின் மட்டும் தான் இங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. வாஷிங் மிஷின் அதே மாதிரியே போட்டாச்சு. வாஷிங் மிஷின் இருக்கிறதால இங்க ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட் பக்கத்துல வச்சிருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு ஒரு 6 ஃபிஷ் வாங்கணும். இங்க காட்டுங்களேன் டக்குன்னு. அந்த ஃபிஷ்ல ஒரு 3 இருக்கு. இது ஃபிஷ் டேங்க் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கும் போது நான் அப்கிரேட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற திங்ஸ் பிளஸ் இந்த ஷாம்பூஸ் அப்புறம் கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் இங்க வச்சிருக்கோம், அந்த ஐட்டம்ஸ். இது ரீசெண்டா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமும் நல்லா இருக்கும், பிளஸ் கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கே, ஜென்ரலா பாத்ரூம்ல இருந்து இப்படி வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வச்சாச்சு. என்ன இங்க ஒரு ஸ்கிரீன் போடணும்னு நினைச்சோம்,
அது போடுறாங்களான்னு உங்க முன்னாடி தான் ஹஸ்பண்ட் கேட்கணும். போடலையாப்பா. சரி, இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. அப்படியே இதுதான் மெயின் பாத்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூம் காட்ட வேண்டாம். இங்க ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம பசங்க ஸ்டடீஸ்க்கு அதிகமா யூஸ் பண்ற ரூம். பிளஸ் வந்து இங்க ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல வந்து பிரிண்டரு, நம்ம ஊர்லயும் அப்படிதான் பண்றாங்களான்னு தெரியல, நிறைய பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க 2 பேருமே. அதனால பிரிண்டருமே வீட்டுல வாங்கி வச்சாச்சு. இது வந்து பையனோட வார்ட்ரோப்பு. ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வேணும், மினிமலா இருக்கணும் அப்படின்னா என் பையனோடது செக் பண்ணி பாருங்க. அப்படியே இங்க வந்து கொஞ்சம் ஸ்டடி டேபிள்ஸ், அயன் ஸ்டாண்ட் இருக்கு. இங்க ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி பெட் போட்டிருக்கு. நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பெருசா காட்டுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் சொல்ற மாதிரி வீடு காட்டுறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் எங்களுக்கு தேவையான ஐட்டமா ஜஸ்ட் மினிமலா தான் நாங்க வச்சு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல தான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம மைலோ குட்டிக்கு பயந்துகிட்டே இதை நான் ரூம்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா எதை பார்த்தாலும் கடிச்சு போட்டுறாரு. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்ம வீட்லயே தான் இருந்தா கூட ஒர்க்கிங் பர்சன் மாதிரி தான் நிறைய விஷயங்கள் யூடியூப்காக பண்ணிட்டு இருக்கிறதால இது என்னோட சின்ன குட்டி ஆஃபீஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். நான் எழுந்திரிச்ச உடனே என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக என்னோட லைட்ஸ், ட்ரைபாடு, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான விஷயங்கள். என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்தா சம்டைம்ஸ் வீட்லயும் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால நாங்க 2 பேரும் யூஸ் பண்ற பிளேஸ் இது. இங்க வந்து ஒரு அப்படியே வெளிச்சமா இருக்கும். ரூம் 2 ரொம்ப நல்லா வெளிச்சமா இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, 9 years ஆக போகுது இந்த வார்ட்ரோப். நாங்க வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு விஷயம் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது வந்து வீடு வந்து கட்டினாதான் நமக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோல நான் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ண விருப்பப்பட்டுக்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை சொல்றேன், அதை கேட்டு முடிச்சுட்டு இனிமே நீங்க வந்து ஐயோ வீடு இல்லாதால தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்கவே மாட்டீங்க. நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது பிறந்ததுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இத்தனை வருஷத்துல 15 வீடு மாறுறேன் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் என் பையன் பார்த்துட்டு இருக்கான் நான் என்ன பேச போறேன் அப்படின்னு. நான் பிறந்ததுல இருந்து 10 வயசுக்குள்ள 3 வீடு மாறணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடு பாத்தீங்க அப்படின்னா எங்க தாத்தாவோட சொத்து, எல்லாம் பண்ண வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த வீடு. அங்க இருக்கும் போது என் மனசுக்குள்ள வந்து 18 தென்னை மரம் இருக்கும், ஒரு பெரிய பலாமரம் இருக்கும், வீட்டுக்கு தேவையான எல்லா செடிகளும் இருக்கும், டேரி பூ, ரோஸ், செம்பருத்தி, சீசனல் பூ எல்லாமே இருக்கும், நிறைய காய்கறி எல்லாம் போடுவாங்க. அப்ப என் மனசுல பதிஞ்ச விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வீடு அப்படின்னா இதுதான் நம்ம வீடு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் சொல்றது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் எல்லார் வீட்லயும் ஃபேமிலி இஷ்யூஸ் வரும், அம்மா அப்பா எல்லாம் தனியா. நான் வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வேற வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு போனோம். அந்த வீடு பாத்தீங்க அப்படியே உல்டா ஆப்போசிட், அப்படியே லென்த்தியா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் நீட்டா இருக்கும் பாத்தீங்களா. அப்ப நினைச்சேன் இதுதான் நம்ம வீடு போல இனிமே அப்படின்னு சொல்லி. அப்போ விவரம் தெரியாது ரொம்ப, கரெக்டுங்களா. அப்படியே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அந்த வீடு தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி வந்து ஒரு வீடு மாறினாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க சில மெமோரியஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அதுக்கு அடுத்த வீட்டுல வந்து என்னோட 2வது தம்பி வந்து பிறந்ததால அந்த வீடு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸ்கூல் வீட்டு வந்து பேக் தூக்கி போட்டான் அப்படின்னா அது என்னமோ ஒரு குழந்தை வந்து தூக்கி இது பண்ணிட்டு அது ஏதோ ஸ்கூல் டைமை விட அந்த வீட்டுல வந்து அதிகமான மெமோரிஸ். நம்ம வீட்டுல புதுசா ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறதால அப்படி ஒரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா என்னோட சின்ன தம்பியோட அந்த பிறந்த அந்த மெமோரிஸ் தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துல அப்பா நான் எப்ப 11 வயசு இருக்கும் போது 6th படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓன் ஹவுஸ். அப்பாடா இனிமே இதான் நம்ம வீடு அப்படின்னு நினைச்சு நான் அந்த வீட்டுக்கு நாங்க போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் அங்க இருந்தோம். எனக்கு என்னன்னா இனிமே இங்க இதுதான் சொந்த வீடு கட்டிட்டா இங்கதான் நம்ம இருப்போம் போல அப்படின்ற அந்த ஒரு தாட்ஸ் வந்து அதிகமாவே இருந்துச்சு. 12th படிக்கும் போது ஒரு சேஞ்ச் ஆச்சு. நாங்க வந்து கடலூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல குறிச்சிப்பாடி அப்படின்ற கிராமத்துல இருந்தோம். சடனா ஒரு சேஞ்ச். 12th அப்புறம் வந்து நாங்க சென்னை தான் வந்து செட்டில் ஆக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே ஒரு ஹோப் போயிடுச்சு. இனிமே போய் அப்பா அங்க இடம்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி ஓகே அப்ப தெரிஞ்சிருச்சு, விவரம் தெரியுற வயசு இல்லையா, வாடகை வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம்.
அப்ப அங்கேயே 3 வீடு மாறணும். ஓகேங்களா? 3 வீடு மாறி 3வது வீட்டுல இருக்கும்போது தான் வந்து மிஸ்டர் பாலகணேசனுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆச்சு. எங்களோட கல்யாணம் வந்து சென்னையில தான் நடந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஊர்ல அப்படின்னாலும் ஃபுல்லா வந்து சென்னையில தான் பிறந்து அங்கேயே தான் வளர்ந்தவங்க. நாங்க தான் ஊர்ல இருந்து அங்க போனவங்க. ஸோ அப்ப கல்யாணம் ஆகி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நியூ ஹோம் என்டர் ஆகுறாங்க. நாங்களும் வந்து புது வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா வாடகை வீட்டுல அவ்வளவு வருஷம் இருந்துட்டு எனக்கு கல்யாணத்துக்கு 6 மாசம் முன்னாடி தானேங்க இந்த மாதிரி புது வீடு கிரவ பிரைஸ் எல்லாம் பண்ணி போனது. அப்ப வந்து அப்பயும் தோணுச்சு இதுதான் நம்ம இனிமே வந்து சொந்த வீடு, ஓகே இனிமே வந்து வாடகை வீடு இருக்காதுன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயும் சில பல எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. என் பையன் 7 மாசம் இருக்கும்போது ஒரு வீடு மாறணும், ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து இன்னொரு வீடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி சொந்த வீட்லயே நாங்க வாடகை கட்டி வச்சிருக்க வீடு இருக்கு இல்லையா, அங்க போகணும். அப்புறம் அங்கே இருந்து சரி இனிமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு வந்து ஒரு டூப்ளெக்ஸ் 4 ரூமு ஒரு ஹாலு கிச்சனு அந்த வீட்டில தான் இருக்க போறோம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருந்து ஹஸ்பண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, சவுதி அரேபியாவுக்கு வந்து கிடைச்சிச்சு. சரி இங்கே வந்தோம். ஆனா வந்து அப்புறம் நிறைய அதுலயே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதாவது வீடு அப்படின்றது நான் இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் வீடு இருந்தா எல்லா பிரச்சனையும் போயிடும் யாரும் நினைக்காதீங்க. அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம்னு சொல்லி வந்தோம். குழந்தைங்களோட ஸ்டடீஸ் ஹஸ்பண்டோட ஒர்க்கால இப்போ நாங்க சவுதியில இங்க இருக்கோம் இல்லையா. இது வந்து நம்மளோட 4வது வீடு. நான் வந்து எனக்கு ஒரு வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 15வது வீடு தான் என் அம்மா வீடு மாதிரி ஃபீலா இருக்கு. ஏன் சொல்றேன்னா என்னோட அனுபவத்துல இருந்து நம்ம இருக்கிற வீட்டை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகா ஒரு கோவில் மாதிரி சின்ன சின்ன பொருளா இருக்கட்டும், கம்மியான விலையில உள்ள பொருளா இருக்கட்டும், பிடிச்சத அழகா ஆர்கனைஸ் பண்ணி குடும்பத்துல உள்ளவங்களோட ஒரு நல்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது தான் பெரிய சந்தோஷம். அதுக்கு சொந்த வீடு அவசியமே கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு. எதுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் சில வீடியோஸ்ல போய் கமெண்ட்ஸ் பார்த்தா சொந்த வீடு இல்ல. இப்போ வந்து கெரியரை ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட கோல் என்னவா இருக்கும், சொந்த வீடு கட்டணும், அப்ப சரியா போயிடும். இந்த வீடியோ பாக்குறவங்க எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலுமே சொந்த வீடு அப்படின்றது கனவா நினைக்காதீங்க. இனிமே அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா எடுத்துக்கோங்க. நீங்க போற ஜேர்னில அதுவும் ஒரு பார்ட். அது வந்து இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், கிடைக்கலாம் கிடைக்காமையும் இருக்கலாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அவுட்லைன் கொடுங்க லாஸ்ட்ல நான் இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க நான் கேட்ட விஷயத்துக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஹாலோட இருக்க கிச்சன் வந்து பார்த்த உடனே இப்ப புரோக்கர் வந்து நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே நாங்க வந்து பார்த்தோம். அன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். பட் நெக்ஸ்ட் டே காலையில வந்து வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உடனே பிளான் பண்ணதுக்கு காரணம், நான் வந்து குக் பண்ணும் போதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் போதோ நான் லோன்லியா தனியா இருந்து அதை பண்ணக்கூடாது. என் ஃபேமிலியில ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் இருக்காங்கன்னா நான் எங்க இருக்கணும், என் கண்ணில் படுற மாதிரி அவங்களும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இந்த மதர்ஹுட் அந்த அம்மா பசங்களுக்கான பாண்டிங் அப்படின்றது அவங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம கூட இருக்கும். அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க் அப்படின்னு ஓடிடும். என்ன பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். ஆனா ஒரு என் பொண்ணு கரெக்டா 1 வயசுக்கு முன்னாடி 11 மாசம் இருக்கும்போது அம்மா தவறிட்டாங்க. பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஆனா அப்போ வந்து எனக்கு பழசு எல்லாத்தையும் நினைக்க போகும்போது அவங்களோட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைஞ்ச டைமா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவமும் கிடையாது. காலேஜ் போயிட்டு வந்தா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, திருப்பி அந்த காலேஜ்குள்ள ஒர்க் எல்லாம் இருக்கும். ஸ்கூல் டைம்லயும் அதே மாதிரி தான். அவங்க வந்து ஒரு சமையல் பண்ணும்போது கூட வந்து ஓடி வந்து எங்களை ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய எனக்கு அந்த இதெல்லாம் நான் ரீகால் பண்ணி பார்க்கும்போது நம்ம இருக்கிற இடத்த சுத்தி 4 பேரா இருக்கட்டும், வீட்டுல அது 10 பேரா இருக்கட்டும், 2 பேரா இருக்கட்டும், வீடு அப்படின்றது எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரியான ரூம்ஸ், மினிமலா ரொம்ப காம்பாக்டான ஹோம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து யாராவது வீடு கட்ட பிளான் பண்றீங்க அப்படின்னா கிச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் மாதிரி. அது கிச்சன் எங்க நீங்க அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நியர்பை உங்களோட ரூம்ஸ், நீங்க அதிகமா புழங்குற இடங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரியான
ஒரு ஸ்பேஷியஸை உங்களோட மனைவிக்கோ உங்களோட அம்மாவுக்கோ கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் 2 பேர் ஆமால இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி வீடை வந்து மீடியமா இருந்தாலுமே எல்லாரும் இருக்கிற இடத்த பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மனைவிக்கு நீங்க பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து அது ஒரு சொர்க்கமா தான் இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹோம்லி, அதாவது ஒர்க்குக்கே போகாம ஹோம் மேக்கரா இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா என்ஜாய் பண்ணி உங்க குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க, அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, ஃபேமிலியும் அப்பதான் ஹாப்பியா இருக்கும். இந்த வீடியோல இருந்து என்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல, என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஏதாவது நல்ல விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா தட்டி விட்டுட்டு போங்க. வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட்டாலும் வருத்தமே படாதீங்க. இந்த நாள் இன்னைக்கு போல இந்த நிமிஷத்து போல இருக்கவே இருக்காது, இதுவும் கடந்து போகும். இது போல அடுத்தடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ரித்திகா பாலகணேசன். பை பாய்.